கோடிங் படிச்சிட்டு இருக்க எல்லாருமே டாக்கர் அப்படிங்கிற இந்த டேர்மை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டாக்கர்னா என்ன, அது எதனால வந்துச்சு, ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் டாக்கர் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். டாக்கர் அப்படிங்கிறது மற்ற எல்லா அப்ளிகேஷன் மாதிரியும் அதுவும் ஒரு சாதாரண அப்ளிகேஷன் தான். ஸோ ஒரு அப்ளிகேஷனை நிறைய பேர் பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஒரு டெவலப்பருக்கு என்ன பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை டாக்கர் எப்படி தீர்த்து வச்சுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த டாக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, ஃபர்ஸ்ட் டெவலப்பர்ஸ்க்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த பிரச்சனையை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. என்னன்னா, நீங்கள் ஒரு கோர்ஸ் செஞ்சிருப்பீங்க, ஒரு ஆன்லைன் கோர்ஸோ ஒரு ஆஃப்லைன் கோர்ஸோ இல்லை யூடியூப்ல ஏதோ ஒரு டுட்டோரியல் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி தருவார் கோடிங். அவர் ஒரு கோடு எழுதுவார், எழுதி ரன் பண்ணி காட்டுவார். அது அவர் கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகும். இப்போ அதே கோடை அப்படியே எடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் போட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. ஒன்று எரர் வரும், இல்லைனா ஏதாச்சும் அந்த அப்ளிகேஷனே கிராஷ் ஆகிடும். இந்த பிரச்சனை கோடிங் ஜேர்னியில் இருக்கிற கோடிங் படிக்கிற எல்லாரும் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க ஒரு வாட்டியாவது. அண்ட் அதே மாதிரியே இன்னொன்று சொல்லணும்னா, ஒரே சேம் கோடு ஓகேவா, உங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகாது, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டரில் போட்டால் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பில் ஒர்க் ஆகுற ஒரு கோடு இன்னொரு லேப்டாப்பில் ஒர்க் ஆகாமல் போகுது. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் டாக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. சரி, டாக்கர் இதை எப்படி தீர்த்து வச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சொல்லித்தரவர் போடுற கோடையே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா அவருக்கு ரன் ஆகுது, உங்களுக்கு ரன் ஆக மாட்டுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் கோட் போட்டிருப்பாரு, உங்களுடைய கம்ப்யூட்டரில் வேற ஒரு வெர்ஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இது 2026 கரெக்டா. இப்போ ஜாவா 26 நமக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. இப்போ நீங்க பாக்குற டுட்டோரியல் ஒரு 3 வருஷம் பழைய டுட்டோரியல்னா அவர் ஜாவா 23ல எழுதியிருப்பாரு. அதே கதை தான் Node.js 26 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2026ல. நீங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பழைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ என்ன லேட்டஸ்ட் வெர்ஷனா இருந்ததோ அதுல தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு வருஷமும் வெர்ஷன் எல்லா சாஃப்ட்வேர்லயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாஃப்ட்வேரா இருக்கட்டும் அல்லது ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கட்டும், வெர்ஷன் அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. புது புது ஃபீச்சர்ஸ் இன்வால்வ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இவங்க புது புது ஃபீச்சர்ஸை இன்வால்வ் பண்றது மட்டும் இல்லாம பழைய ஃபீச்சர்ஸை டெப்ரிகேட் பண்ணுவாங்க, டெலீட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா, உங்க இன்ஸ்ட்ரக்டர் ஒரு கோடு போடுவாரு, அதே கோடை தூக்கி நீங்க போட்டீங்கன்னா அவர் ரெக்கார்ட் பண்ண டைம்ல அது வேலிடான கோடா இருக்கும், நீங்க போடும்போது அது இன்வேலிட் கோடா இருக்கும். அண்ட் அதே மாதிரியே நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு Node 24 வச்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு Node 26 வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எழுதுற கோடு அவர் கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகும். அதே இதை தூக்கி நீங்க Node 24ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸாக்டா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு, அதாவது இதை ENV மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க, இந்த ENV மிஸ்மேட்சை சரி பண்றதுக்காக தான் டாக்கர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. சரி, இப்போ டாக்கர் இது எப்படி தீர்த்து வச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அந்த வெப்சைட் போடுறேன். இந்த வெப்சைட் பேர் டாக்கர் ஹப். ஸோ இந்த டாக்கர் ஹப் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. எந்த கலெக்ஷன்னா, Node.js ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா Node.js வெர்ஷன்ஸும் இருக்கும், எல்லா MySQL வெர்ஷன்ஸும் இருக்கும், எல்லா ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன் பாப்புலராக டெவலப்பர் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்ஸோடைய எல்லா வெர்ஷன்ஸையும் இந்த டாக்கர் ஹப்பில் போட்டு வச்சுப்பாங்க. போட்டு வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 2026, இன்னைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன்னா இன்னைக்கு Node.js 26 இருக்கு கரெக்டா. ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைலில் நான் டாக்கர் ஃபைல்னு ஒன்று எழுதுவேன். எழுதி என்னோட Node.js வெர்ஷனை நான் அதில் போட்டுருவேன். அண்ட் அதே மாதிரியே என்னுடைய MySQL வெர்ஷன் எதுவோ அதை போட்டுருவேன், என்னுடைய Redis வெர்ஷன் எதுவோ அதை போட்டுருவேன். இப்போ இந்த டாக்கர் அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நான் இந்த டாக்கர் ஃபைலில் ஒரு வெர்ஷன் போடுறேன் கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் Node.js 26 போடுறேன், MySQLக்கு ஒரு வெர்ஷன் போடுறேன், Redisக்கு ஒரு வெர்ஷன் போடுறேன். இந்த வெர்ஷனோடைய டாக்கர் இமேஜ், அதாவது டாக்கர் ஹப்னு நம்ம ஒன்று காட்டணும் இல்லையா, அதுல கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கலெக்ஷன்ஸா அவங்க இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கலெக்ஷனும் ஒரு இமேஜ் ஓகேவா. ஸோ Node.js 26 உடைய இமேஜை அது புல் பண்ணிக்கும், MySQL நான் என்ன வெர்ஷன் போடுறேனோ அந்த இமேஜை புல் பண்ணிக்கும், Redis நான் என்ன வெர்ஷன் போடுறேனோ அதை புல் பண்ணிக்கும். இந்த மூணுத்தையுமே புல் பண்ணிக்கும். அது இல்லாமல் நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் MongoDB யூஸ் பண்ணாலும் சரி அல்லது வேற எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டிபெண்டன்சி இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு டாக்கர் ஹப்லேருந்து நீங்கள் டைரெக்டாக புல் பண்ணிக்கலாம்.
புல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாக்கர் டெஸ்க்டாப் வந்து தனியாக ஒரு லினக்ஸ் சர்வரை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து எய்தர் விண்டோஸ் ஒர்க் பண்ணுவீங்க அல்லது வந்து மேக் ஓஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் விண்டோஸில் வச்சிருக்கிற Node.js அல்லது உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது வந்து டாக்கருக்கு மேட்டரே கிடையாது. டாக்கர் வந்து தனியாக வந்து அதனுடைய அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு லினக்ஸ் இருக்கும், ஓகேவா? லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் இமேஜ் மூலியமாக புல் பண்ணுற Node.js வெர்ஷனை வந்து அது ரன் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வெளியில் Node.js 21, 22 வச்சிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டாக்கருக்குள்ளே இருக்கிற லினக்ஸ் வந்து Node.js 26 வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா நீங்கள் இமேஜில் 26 கொடுத்துருக்கீங்க. இப்போ Node.js 20 கொடுத்தீங்கன்னா இமேஜில் இருக்க, அதாவது Node.js 20யோட இமேஜ் எடுத்துகிட்டு வந்து அந்த டாக்கர் டெஸ்க்டாப்புக்குள்ளே வந்து அது ரன் பண்ணும். ஸோ இப்போது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெவலப்பர் இருக்காருன்னா அவர் ஒரே ஒரு அப்ளிகேஷனில் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டார். இப்போ நீங்கள் வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரே ஆளே 3-4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அப்போது இந்த 3-4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அப்ளிகேஷன் 1 வந்து Node.js 20ல் ரன் ஆகும், அப்ளிகேஷன் 2 வந்து Node.js 21, அப்ளிகேஷன் 2 வந்து Node.js 23ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனும் ஒரு வெர்ஷனில் வந்து ரன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டாக்கர் இல்லாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய Node.js வெர்ஷனை வந்து ஏற்றி இறக்கிட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் டாக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு அப்ளிகேஷனையும் அது ஒரு கண்டெய்னராக மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஏல எழுதக்கூடிய டாக்கர் ஃபைல் இருக்குது இல்லையா, ஒரு 10 லிஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 10 லிஸ்ட்டையும் சேர்த்து ஒரு கண்டெய்னராக மாற்றி அந்த லினக்ஸில் ரன் பண்ணும். அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷன் 2ல வந்து ஒரு 8 அப்ளிகேஷன் எழுதுறீங்க. ஸோ அப்ளிகேஷன் 2 வந்து ஒரு தனி கண்டெய்னர். இந்த அப்ளிகேஷன் 1க்கும் இந்த அப்ளிகேஷன் 2க்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் இந்த 2 கண்டெய்னருக்கும் உங்களுக்கு வெளியில், அதாவது வந்து உங்களுடைய ஒரிஜினல் விண்டோஸ் ஓஎஸ்ல இருக்கிற ஸ்ப்ரிங் பூட்டுக்கும் Node.jsக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுவும் இதுவும் தனியாக ஐசோலேட்டட். ஸோ நீங்கள் எப்போல்லாம் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இந்த கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகி அந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பராக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனுடைய முக்கியமான ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, உங்களுடைய டாக்கர் அப்ளிகேஷனில் ஒரு ஆப் வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் எந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை போட்டாலும் அது ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய இன்ஸ்ட்ரக்டருக்கு ஒர்க் ஆகுது, எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பேச்சுக்கே வந்து இடம் கிடையாது. உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் டாக்கரில் ரன் பண்ணாருன்னா அதையே தூக்கி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா ரன் ஆகும், கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து டாக்கர் சால்வ் பண்ண ஒரு பாயிண்ட். சரி, இப்போது ஒரு ஃபைனல் கொஸ்டின். டாக்கர் வந்து நீங்கள் படிக்கணுமா, யாரெல்லாம் டாக்கர் படிக்கணும், யாரெல்லாம் டாக்கர் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கிளவுட் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் AWS படிக்க போகிறீங்க, ஒரு கிளவுட் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க, கூகுள் கிளவுட் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் டாக்கர் அண்ட் கூபர்நெட்டிஸ் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் கூபர்நெட்டிஸ்னால் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் டாக்கர் அண்ட் கூபர்நெட்டிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு வந்து வேறு சாய்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் AWS அண்ட் Azure அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த பாத்துக்கு போனாலும் எல்லாருமே டாக்கர் கண்டெய்னர் தான் வந்து ரன் பண்ணுவாங்க. சரி, எனக்கு வந்து க்ளவுடில் போகிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், நார்மலான ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து டாக்கர் வந்து அவ்வளோ டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. டாக்கரை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியணும், டாக்கர் ஹப்பில் இருந்து இமேஜை புல் பண்ண தெரியணும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ நார்மலாக ஒரு டாக்கர் கண்டெய்னர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும், அண்ட் அதே மாதிரியே எந்த இமேஜை வந்து புல் பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே போதும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தீங்கன்னா இந்த நாலேஜை வச்சே நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து சர்வே பண்ணிடலாம். நீங்கள் அன்டில் ஆன் அன்லெஸ் டீப்பாக வந்து க்ளவுடில் இறங்குனீங்கன்னா தான் டாக்கர் வந்து டீப்பாக கற்றுக்கணும். ஸோ அவ்வளோதான் டாக்கர் அப்படிங்கிறது. அண்ட் அகெயின் நான் எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து டாக்கர்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.